பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பார்ந்த அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அஷ்ஷேக் இஸ்ஹாக் ஹசன் அப்பாசி அவர்களுடைய வீடியோ கிளிப் சம்பந்தமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அவருடைய அந்த 5 நிமிடங்கள் 31 செகண்ட் வீடியோவிலே 4 விடயங்களை பற்றி பேசுகின்றார். இதிலே நாங்கள் 3 விடயங்களுக்கான பதில்களை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அதற்கான பதிலை நாங்கள் அவரிடத்தில் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். தெளிவாக சொல்லுகிறேன். அதாவது அந்த மொழி அரபு மொழியில் இருப்பதனால் அதிலே இருக்கக்கூடிய ரகசியம் உங்களுக்கு தெரியவில்லை. நாங்களும் அதை படித்தோம், அதை படிப்பதில் முன்னிலையில் இருந்தோம். அந்த பைத்துகளை நாங்கள் படிக்கும் பொழுது அது என்ன அர்த்தத்தில் படிக்கப்படுகிறது என்பது எங்களுக்கு தெரியாது. என்ன அர்த்தம்? ஒரு வாதத்துக்கு அது திக்ர் மஜ்லிஸாக வைத்துக் கொள்வோம். ஒரு வாதத்துக்கு திக்ர் மஜ்லிஸ்ல யாரை ஞாபகப்படுத்த வேண்டும்? அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த வேண்டும். அதுதான் திக்ர் மஜ்லிஸ். இதுல யார் ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள்? உங்களுக்கு தெரியும், சில நேரம் உங்கள் காதுகளிலே கேட்டிருக்கும். அதுல படிக்கப்படுகின்ற பைத்துகள். 4வது சொல்லக்கூடிய விடயம்தான், இன்று இந்த சூஃபித்துவ தரீகாவாதிகள் திக்ர் மஜ்லிஸ் செய்வதாக சொல்லிக்கொண்டே அங்கே வேறென்னமோ செய்கிறார்கள் என்ற அடிப்படையிலே அவருடைய வாதத்தை முன்வைக்கின்றார். அவர் எவ்வாறு சொல்கின்றார்? திக்ர் மஜ்லிஸில் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த வேண்டும், அதுதான் திக்ர் மஜ்லிஸ். ஆனால் இதில் யாரு ஞாபகப்படுத்தப்படுகின்றார்கள்? இந்த சூஃபியாக்களுடைய இந்த திக்ர் மஜ்லிஸிலே யாரு ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள் என்று கேட்டுவிட்டு அவர் என்ன செய்கின்றார்? அந்த வரக்கூடிய பைத்துகள், அதாவது லைலாவை பற்றி பாடக்கூடிய அந்த பைத்துகளை எல்லாம் அவர் சொல்லி காட்டுகிறார். அதிலே அவர் 3 பைத்துகளை சொல்லி காட்டுகின்றார். அதிலே சலபத் லைலா என்ற பைத்தை நாங்கள் ஹலராவிலே பாடுகின்றோம், அது உண்மை, அதை நாங்கள் மறுப்பதற்கு இல்லை. 2வதாக அமுர்ரு அல தியாரி லைலா, அந்த பைத்தையும் நாங்கள் பாடுகின்றோம், அதுவும் உண்மை. ஆனால் மௌலவி அவர்கள் சொல்லுகின்றார்கள், பில்லாஹி யா லபியாத்தில் காயி குல்னலனா என்று வரக்கூடிய இந்த பைத்தையும் நாங்கள் பாடுவதாக சொல்கின்றார். அது மௌலவியோட கையில் அந்த புத்தகம் ஈக்குது, அவுராத் தொகுப்பு ஈக்குது. அந்த அவுராத் தொகுப்புல எத்தனாம் பக்கத்துல இந்த பைத்து வருதுன்னு சொல்லி கொஞ்சம் நன்னலாம். ஏன்னா நாங்க எமது இலங்கை நாட்டுல அந்த பைத்தை யாரும் நாங்க பாடினது இல்லை. இல்லாத ஒன்றை சில தேவையில்லை, மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி இல்லாத ஒன்றை சில தேவையில்லை, ஈக்கிறத மட்டும் சொன்னா போதும். சரி, இப்ப அடுத்ததாக நாங்க இங்க ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல ஆசைப்படுகின்றேன். அதாவது ஒவ்வொரு கலைகளுக்கும் உரிய கலை சொற்கள் இருக்கின்றது. அந்த கலை சொற்களை தெரிந்து கொண்டுதான் அந்த கலைக்குள்ளே விளக்கம் சொல்ல வேண்டும். அவ்வாறு கலை சொற்களை படிக்காமல் அந்த கலையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்துக்கு மொழி அடிப்படையிலே பொருள் சொல்வது ஒரு முட்டாள்தனமான ஒரு அறிவீனமான செயல் என்பதை நாங்கள் ஆரம்பத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றோம். எனவே அந்த அடிப்படையிலே இவ்வாறான ஒரு மோசமான ஒரு செயலைத்தான், ஒரு அறிவீனமான ஒரு செயலைத்தான் இஸ்ஹாக் ஹசன் அப்பாசி அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றோம். அதாவது இந்த சூஃபியாக்கள் பாடிய அந்த காதல் பாடல்கள், சூஃபியாக்களுடைய காதல் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அல்லாஹு தாலாவின் மீது வைத்த காதல், இந்த காதல் சம்பந்தமான இந்த பாட்டுக்களிலே அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த கலை சொற்களை முதலாவது புரிய வேண்டும். அந்த கலை சொற்களை புரியாமல் அதற்கு மொழி அர்த்தம் வைத்தால் இது ஒரு சுத்த மடத்தனமான செயல் என்பதை நாங்கள் புரிய வேண்டும். உதாரணமாக கணித பாடம் நடைபெறுகின்றது. கணித பாடம் நடத்துபவர் அந்த கணித பாடத்திலே வரக்கூடிய கலை சொற்களை அவர் புரிய வேண்டும். புரிந்துதான் அந்த கணித பாடத்தை அவர் படித்துக் கொடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் கணித பாடத்திலே போய்கொண்டு அங்கே மொழி அர்த்தம் வைத்தால் சுத்த மடத்தனம் என்றுதான் சொல்வார்கள். உதாரணமாக கணக்கிலே ஒரு கணித பாடத்திலே வருகின்றது தொடைகள் என்று ஒரு பாடம் வருகின்றது. இந்த தொடைகள் என்று வரும் பொழுது, தொடைகள் என்றால் அது ஒரு வகையான கணக்கு, அதுதான் அந்த கணித பாடத்திலே. ஆனால் இந்த தொடைகள் என்பதற்கு கால் என்று சொல்லி கால் தொடையை காட்டினால் எந்த அளவு அது முட்டாள்தனமாக இருக்கும். அதே போன்றுதான் இந்த கணித பாடத்திலே மடக்கு என்று வருகின்றது. மடக்கு என்று சொல்லும் பொழுது அது ஒரு வகையான கணக்கு. இவர் அந்த மடக்கு என்றால் கையை மடக்குவது, காலை மடக்குவது என்று சொல்லி மொழி அர்த்தம் செய்தால் எவ்வளவு ஒரு சுத்த மடத்தரமான செயல். இந்த செயலைத்தான் ஷேக் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். எனவே இதை நம்பக்கூடிய ஒரு ஏமாளி கூட்டம் இருக்கின்றார்களே, இதை நம்பக்கூடியவர்கள், இதை பரப்பக்கூடியவர்கள், பகிரக்கூடியவர்கள், இப்படியான ஒரு ஏமாளி கூட்டம் இருக்கின்றார்கள். அதிலேயும் படித்தவர்கள் என்று சொல்லக்கூடிய ஏமாளி கூட்டம் இருக்கின்றார்கள். எனவே
அவர்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். நல்ல வேளை மௌலவி இஸ்ஹாக் ஹசன் அப்பாசி அவர்களை இந்த கிரிக்கெட் மேட்சுகள் நடக்கும் பொழுது ஒரு கொமெண்ட்ரிக்கு அனுப்பாமல் இருந்தது நல்ல விஷயம். ஏன் அவரெல்லாம் அந்த கலைகளுக்குரிய அர்த்தத்தை செல்லாம மொழியர்த்தத்தை தானே பாவிக்கிறது. இப்போ சாதாரணமாக கிரிக்கெட் விளையாடும் பொழுது ஒரு நோ பால் வீசப்பட்டால் மௌலவிட்ட கேட்டால் என்ன சொல்லுவார், அவர் நோ பால், போல் இல்லை, போல் காணாம போய்த்தது, போலை நாய் கொண்டு வைத்தது அப்படித்தான் சொல்லுவார். ஏன் அவருக்கு அந்த கலைச்சொல் தெரியாது. அதே போன்று ஒரு அகலப்பந்து வரும் பொழுது இவர் சொல்லுவார், இவ்வளவு நாளும் உருண்டையான பந்து தான் விளையாடின, இப்போ அகலமான பந்து விளையாடுறேன்னு சொல்லி அதுக்கான மொழியர்த்தம் தான் செய்வார். இப்படியான ஒரு செயலை தான் இந்த சூஃபியாக்களிடமே இல்லை மௌலவி செஞ்சுக்கிறார். எனவே அந்த அடிப்படையில் இந்த அடிப்படையை விளங்குங்க. இவ்வாறு இந்த அடிப்படையான விடயங்களை விளங்காம அடுத்தாக்களை குறை சொல்றதுக்காக வேண்டி அல்லது மாதாந்தம் பெறக்கூடிய தாயி சம்பளத்துக்கு வேலை செய்வதற்காக இவ்வாறான விடயங்களை செய்யக்கூடாது என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த விடயத்தை நாங்கள் சற்று காரமாக பேசுவதாக இருப்பதற்கான காரணம், இவ்வாறு அடுத்தவர்களை அடிப்படையற்ற வகையிலே குற்றம் சுமத்துவது, வீண் பழி சுமத்துவது ஒரு அபாண்டமான செயல் என்பதை கருத்தில் கொண்டுதான் நாங்கள் இவ்வாறு சற்று இந்த வாதத்தை முன்வைக்கிறோம் என்பதை நாங்கள் புரிய வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலே அங்கே பாடக்கூடிய பைத்துகள் அமுர்ரு அல தியாரி தியாரி லைலா, அங்கே லைலாவை பற்றி லைலாவுடைய வீடுகளுக்கு பக்கத்தால் நான் செல்கின்றேன். சலபத் லைலா மின்னியல் அக்குலா, லைலா எனது புத்தியை பறித்து விட்டால் என்றெல்லாம் வருகின்றது. இந்த லைலாவுக்கு என்ன அர்த்தம்? இந்த சூஃபித்துவ கவிதைகளிலே இந்த லைலா என்றால் என்ன அர்த்தம்? இதற்கு மௌலவி அவர்கள் சொல்வது போல லைலா என்றால் ஒரு பெண்ணுடைய பெயர். ஒரு பெண், லைலா என்பது ஒரு பெண்ணை குறிக்கும். அந்த பெண்ணை பற்றி தான் அவர்கள் பாடுகின்றார்கள். அந்த லைலாவுடைய வீட்டுக்கு பக்கத்தால போன என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அல்லது அந்த லைலா இவருடைய புத்தியை பறித்து விட்டார் என்று சொல்லி அந்த மொழி அடிப்படையிலான பொருளை சொல்கின்றார்கள். எவ்வளவு ஒரு மடத்தனமான செயல்! எனவே அந்த அளவுக்கு சூஃபியாக்கள் மடத்தனமானவர்கள் அல்ல. உலகத்திலே எத்தனையோ பிரிவுகள் இருந்தாலும் பெரும்பான்மையான சமூகம் சூஃபித்துவ அடிப்படையில் இருக்கின்றார்கள். அவ்வாறு பெரும்பான்மையான அந்த சமூகம் இந்த ஏகத்துவவாதிகளை போன்று முட்டாள்கள் அல்ல. அங்கே இலக்கியவாதிகள் இருக்கின்றார்கள், புலவர்கள் இருக்கின்றார்கள், இலக்கியம் படித்தவர்கள் இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் உங்களை போன்று, இந்த ஏகத்துவவாதிகளை போன்று மோட்டுத்தனமானவர்கள் அல்ல என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். அந்த திக்ர் மஜ்லிஸிலே இருந்து கொண்டு அந்நிய பெண்களை ஞாபகப்படுத்துவதற்கு, அந்நிய பெண்களை விவரிப்பதற்கு எந்த விதமான தேவையும் கிடையாது. அவ்வாறான கீழ்த்தரமான இடத்திலே அவர்கள் உள்ளவர்களும் அல்ல. எனவே சூஃபியாக்களுடைய அந்த கவிதையிலே லைலா என்பது அந்நிய பெண்ணை பற்றி பாடப்பட்டதல்ல. மாறாக அங்கே லைலா என்று சொல்வது அவருடைய அந்த ஈமானிய உணர்வோ, அந்த திக்ருடைய அல்லாஹு தஆலாவுடைய அந்த திக்ரிலே முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அதிலே ஏற்படக்கூடிய அந்த ஈமானிய உணர்வின் காரணமாக தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் பாடக்கூடிய பாடல்கள் தான் அவை என்பதை புரிய வேண்டும். சலபத் லைலா மின்னியல் அக்குலா என்று சொன்னால், லைலா எனது புத்தியை பறித்து விட்டால் என்று சொன்னால், அந்த திக்ருடைய அந்த சபையுடைய அந்த பரவசத்திலே, அந்த திக்ரிலே திகைத்து மூழ்கி இருக்கும் பொழுது அந்த வரக்கூடிய அந்த இன்பத்தின் காரணமாக தனது சுய புத்தியை இழக்கப்பட்டு அந்த ஃபனாவுடைய நிலையை அடைவது, தன்னை மறைந்து ஃபனாவுடைய நிலையை அடைவது. அதாவது அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்திலே அந்த பெண்கள் கையை வெட்டி கொண்ட சமயத்திலே இருந்த தன்னை மறந்த அந்த உணர்வை போல அதைவிட அதிகமான ஒரு நிலைமையிலே அவர் இருப்பதன் காரணமாக அந்த நிலையைத்தான் அங்கே அவர்கள் பாடுகின்றார்கள். அதே போன்று இவ்வாறான இந்த பாடல்கள் சில சமயங்களிலே அந்த அரபி காவியங்களிலே வரக்கூடிய பாடல்களையும் பாடுவார்கள். பாடினால் அது ஏற்கனவே அதுக்கு மொழி அர்த்தம் இருந்தாலும் இந்த சூஃபியாக்கள் பாடும் பொழுது இப்பொழுது அதுக்கு அந்த மொழி அர்த்தம் கிடையாது. அவ்வாறு மொழியர்த்தம் வைத்து இந்த திக்ரு சபைகளிலே பெண்களை வர்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டுமல்ல, அரபிகளுடைய இந்த இலக்கியத்திலே இந்த கவிஞர்களுடைய பாடல்களிலே லைலா என்பது ஒரு பெண்ணை மட்டுமல்ல. சில கவிதைகளில் லைலா மஜ்னூன் காவியத்திலே அந்த லைலா என்பது ஒரு பெண்ணை பற்றி பேசப்பட்டாலும் இன்னும் நிறைய பைத்துகளிலே லைலா என்ற வார்த்தையை பல கருத்துக்களிலே பாவித்திருக்கின்றார்கள். அதாவது ஒன்றை அடைய முடியாது என்று இருக்கும் பொழுது அல்லது எல்லோரும் ஒன்றை ஆசைப்படக்கூடிய ஒரு விடயத்தை குறிக்கும் பொழுது இவ்வாறு பல பொருள்களிலே அந்த லைலா என்ற வார்த்தையை பாவித்திருக்கின்றார்கள். இதுவெல்லாம் இஸ்ஹாக் அப்பாசி அவர்களுக்கு தெரியுமானால் இவ்வாறான ஒரு மோட்டுத்தனமான ஒரு விளக்கத்தை வைத்திருக்க மாட்டார். எனவே சூஃபியாக்கள் திக்ர் மஜ்லிஸில் அவர்கள் அல்லாஹ்வைத்தான் நினைவுகின்றார்கள், அல்லாஹ்வைத்தான் ஞாபகப்படுத்துகின்றார்கள்.
கொள்கின்றார்கள். அந்த சமயத்திலே ஏற்படக்கூடிய அந்த உணர்வைத்தான் அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். சில சமயங்களிலே அந்த நிலைக்கு வராதவர்கள், சாதாரண அந்த தரீகாவிலே உள்ளவர்கள் கூட அந்த நிலையிலே இருந்து பாடப்பட்ட கவிதைகளை இவர்கள் பாடுகின்றார்கள். தாமும் அதே நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணத்திலே பாடுகின்றார்கள். அப்போது பாடினாலும் அங்கே லைலா என்பதற்கு இவர்கள் சொல்லக்கூடியவாறு அந்த பெண்ணுடைய அர்த்தம் அல்ல, மாறாக தனது உள்ளத்திலே ஏற்படக்கூடிய அந்த ஈமானிய உணர்வு என்று சொல்லக்கூடிய அந்த கருத்து என்பதை புரிய வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னும் சிலவர்களுடைய கருத்தின் பிரகாரம் அவர் யாரை காதல் கொள்கின்றாரோ, அதாவது அல்லாஹு தாலாவை காதல் கொள்கின்றார், அவ்வாறு அல்லாஹு தாலாவை காதல் கொள்ளும் பொழுது அல்லாஹு தாலாவை நாடித்தான் அந்த வார்த்தை பாவிக்கப்படுகின்றது. எனவே அவ்வாறு அந்த வார்த்தை பாவிக்கப்படும் பொழுது அல்லாஹு தாலாவுக்கு லைலா என்று பாவித்து விட்டார்கள் என்று மூட்டுத்தனமாக சொல்லக்கூடாது. அது லைலா என்பதற்கு அந்த அவருடைய நேசர் என்ற பொருள் தான் வருமே தவிர அங்கே பெண் என்ற பொருள் கிடையாது. எனவே இந்த ரகசியங்களை தெரிந்தால் இவ்வாறான ஒரு விளக்கத்தை மௌலவியர்கள் முன்வைக்க மாட்டார்கள். எனவே இவ்வாறான இந்த விளக்கங்களை விட்டும் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இவருடைய கருத்துக்களை கேட்டு நாங்கள் ஏமாந்து விடக்கூடாது. யாரை அல்லாஹு தாலா வழிகெடுக்க நாடிவிட்டானோ அவர்கள் அதே இதிலே மூழ்கி விடுவார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே நாங்கள் உண்மையை தெரிந்து அதன்படி செயல்படுவோமாக.